இன்னைக்கு நம்ம சதுரகிரி மலையில் சிவனை தேடி போக போகிறோம். இந்த மலைக்கு போகிறதுக்கு மொத்தம் 3 பாதைகள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா வருஷ நாட்டு பாதை, வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, ஆடி அமாவாசைக்கு மட்டும்தான் போக முடியும். 2வது தானிப்பாறை பாதை, அதில் எல்லாருமே போகலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போகலாம். 3வது சாப்பிட்டூர் வாழைத்தோப்பு பாதை, அது ரொம்பவே கடினமான பாதை, அதில் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம போகிறது சாப்பிட்டூர் வாழைத்தோப்பு பாதையில் தான் போக போகிறோம். நாங்கள் போகிற பாதையில் பார்த்திங்கன்னா யானை, புலி, கரடி, பாம்புன்னு பல கொடூரமான விலங்குகள் இருக்க காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி நாங்கள் போக போகிறோம். இந்த சதுரகிரி மலையில் இடைக்காடர், சட்டைநாதர், பதஞ்சலி, கொங்குனார், குதம்பி சித்தர், பாம்பாட்டி சித்தர், சுந்தரனார், கருவூரார், வான்மீகர், தன்வந்தரி, கோரக்கர், கமலமுனி, மச்சமுனி, திருமூலர், ராமதேவர், அகஸ்தியர், போகர், சிவவாக்கியார்னு மொத்தம் 18 சித்தர்கள் வாழ்ந்து வணங்கிய சதுரகிரி மலைக்குத்தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். எங்களுடைய இந்த பயணம் திருச்சி, மதுரை, சென்னை, காஞ்சிபுரம், தூத்துக்குடின்னு மொத்தம் 15 பேரோட மதுரை சாப்பிட்டூர் வழியாக வந்து காலை உணவு முடிச்சுட்டு கருப்பசாமி கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சுற்றி பார்த்திங்கன்னா தேக்கு மரம், செம்மரம் நிறையா இருக்குது. பல மூலிகைகள் கலந்த மலையில் பார்த்திங்கன்னா ஏறிட்டு இருக்கோம். முக்கியமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வரும்போதே வந்து சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். இங்கே காது வெளியே பார்த்தீங்கன்னா காது வெளியே போக தள்ளுது, இன்னும் பாதி கூட வரல. முடியல, பார்த்தா தெரியும் பேர் தொழுது. எங்கள் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது இவர் தான், தனுஷ் மாயன். இவரோட சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இது போல் போகணும்னு நினச்சிங்கன்னா இவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இவரை உங்களை கூட்டிகிட்டு போவார். நாங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 15 பேர் வந்தாங்க கேங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 3 பேர் மட்டும் வீடியோ எடுக்க நம்ம நின்று போகிறோம், லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாண்டி நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டோம்னா நம்ம நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம். இங்கே காது வெளியே பார்த்தீங்கன்னா காது வெளியே போக தள்ளுது, இன்னும் பாதி கூட வரல. இதான் பார்த்திங்கன்னா சந்தோஷ் வ்ளாக். இவரோட சேனல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவர் பார்த்திங்கன்னா வந்து மலை சம்மந்தமான வீடியோக்கெலாம் நிறையா போட்டிருக்காரு, அவரையும் போட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ மழை போயிட்டு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிரம் சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோக்கெல்லாம் சீக்கிரமாக போயிட்டோமோ அவ்வளோக்கெல்லாம் நம்ம சீக்கிரமாக வந்துடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். காலைல பார்த்தீங்கன்னா செப்பல் எதுவுமே போடல. நாங்கள் 2 பேர் சும்மா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்களாம் வந்தீங்கன்னா செப்பல் ஷூஸ் கண்டிப்பாக போட்டுருங்க, ஏன்னா பாதையில் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அப்படியா, 1 மணிக்கு ஏற முடிச்சா ஒரு 1/2 மணி நேரம் மேலே ஏறிட்டுருக்கோம். இப்போயே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக வேர்க்குதுங்க. இங்கே வேறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை டயத்தில் வந்து தண்ணி ஊற்றுற பாதை. இங்கே பாருங்களேன், இப்போலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெயில் டைங்கிறனால தண்ணி அவ்வளோ இல்லை, இல்லைன்னா இது பூரா பார்த்திங்கன்னா நடக்க முடியாது நம்ம. இங்கே பாருங்களேன், பாதையெல்லாம் பார்த்துங்க எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. கைஸ், நான் இப்போ நின்றுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை டயத்தில் ஃபுல்லாக தண்ணி போய்ட்டுருக்குமா. இப்போ வெயில் டைங்கிறனால ஃபுல்லாக வறண்டு போயிருந்துச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இந்த ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுருந்தோம். கைஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி சவுண்டு கேட்குது, தண்ணி ஊற்றுற மாதிரி. அதெல்லாம் இங்கே தான் போயிட்டுருக்கோம். என்னது ஓனால கை வச்சிட்டியா? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யானையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யானை இருக்குன்றாங்க, புலி இருக்குன்றாங்க, கரடி இருக்குன்றாங்க. முடியல, பார்த்தா தெரியும் பேர் தொழுது. இதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் இறங்கி வரணுமா? புத்தர் மாதிரியா? இந்த வழியா எவனாச்சும் போவாடா? இங்கே தெரிய பாருங்க வாட்டர் ஃபால்ஸ். மச்சான் வழக்கு முள்ளடா, பார்த்து வாடா. இது சின்ன நீர்வீழ்ச்சி தானே, இதோட பெருசு இருக்காண்ணா மேலே. பார்த்துக்கிட்டு வந்து சின்ன தானே.
இதோட பெரிய நீர்வீழ்ச்சி மேலே இருக்கான். வாட்டர் வழுக்குது ரொம்ப. பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸை குளிச்சுட்டு மேலே கிளம்பிட்டு இருக்கான். அப்படின்னா குளிச்சுட்டு மேலே போயிட்டுருக்காங்க. இதோட பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வந்து மலை உச்சியில் இருக்குது. அதை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு ஆய் சொல்லுங்கண்ணே. ஆய் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாரையும் கூட்டிக்கு வந்தது வருவேன். தனுஷ் மாயன் ப்ரோ ஒரு யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வென்ச்சரான பயணத்தை நீங்கள் விரும்புகிற ஆளாக இருந்தால் இவரை வந்து தொடர்பு பண்ணிங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போவார். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா சேனல்லையுமே பாருங்கள். அதாவது ஒரே இடத்த வந்து வேறு வேறு வீடியோ பார்க்கலாம். எப்படின்னா ஒரே விஷயத்தை வந்து நம்ம பல பார்க்குற விஷயம் ஒரு விஷயம் தான், ஆனால் அதை வந்து பல கோணத்தில் பார்க்கலாம். அதுவே நீங்கள் வேறு வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா இடம் ஒன்றா தான் இருக்கும், மற்றபடி நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் வந்து வேறு வேறையாக தான் இருக்கும். அதனால் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் எல்லா வீடியோவுமே பாருங்கள். நம்ம சேனல் அப்படியே பாருங்கள். ஒரு சேனல் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் இருக்குல்லண்ணா உங்களுக்கு? ஓகே. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர் கொண்ட குழு போயிட்டுருக்கோம். அவர் தான் எங்களோட ஹெட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து படிகள் போட்டிருக்காங்க, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க. இதான் பையன் வந்துடுங்க. அங்கிட்டு போயிடுவோம், வெயில் வரக்குள்ள போயிடுவோம் இல்லை மேலே. வந்துட்டேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? தூத்துக்குடியா? ஐயா நாங்கள் காரைக்குடி பக்கம். காரைக்குடி பக்கம் செட்டிநாடு. நீங்கள் எத்தனை மணி கிளம்பியிருப்பீங்க? அப்படியா? சரி சரி. நாங்கள் கொஞ்சம் விரட்டி பிடிச்சவங்கள டூ வீலர்லேயே வந்து நாங்கள் தான் கடைசியாக வந்த ஆள். எங்களுக்கு அங்கேருந்து மலைக்கு வர்றதுக்கு 173 வந்துச்சு. உங்களோட நாங்கள் 20 கிலோமீட்டர் கம்மி. மச்சான் ஓடுறேன், நாங்கள் தள்ளிடும்டா, பாதியில் நாங்கள் தள்ளிடும்டா. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மலையிலுமே டக்கு இந்த மாதிரி ஓடி வராதிங்க. நீங்கள் மலை ஏறும்போது செய்கிற முதல் தப்பே தான். நாங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு, நாங்கள் நிறையா மலை ஏறி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பையன் நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் ஏறிடலாம். முக்கியமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவையான நாக்கு எல்லாம் வறண்டு போயிடும். சாப்பாடு, தேவையான சாப்பாடு, ஸ்நாக்ஸு இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துங்க அவங்களுக்கு தேவையானதுக்கு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டேங்க் இப்போதைக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஓவராக துவைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்குது எங்களுக்கு. ஓ நமச்சிவாய. ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மலை இருக்கிறது ரொம்ப டயர்டாக உட்காந்துட்டு வர இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்க, சரிங்களா? இதை சுற்றி பார்த்தீங்கன்னா தேக்கு மரம், செம்மரம் நிறையா இருக்குது. பல மூலிகைகள் கலந்த மலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏறிட்டுருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்தவர் இங்கே வந்துட்டுருக்காரு. சரியான வேறாங்க. எங்களால் பார்த்தீங்கன்னா அந்த மழை உச்சிக்கு போய்ட்டு தண்ணி கொடுக்குறது சவதம் விட்டுருக்காது. இதில் வந்து பார்த்துக்குங்க, அதில் நான் தூக்கிட்டு போகிற மாதிரி வந்துடுறேன். ஆச்சா பலே வெள்ளை தேவா மலை ஏறினதெல்லாம் இது வரைக்கும் நைட்டில் தான். நீங்கள் என்னென்ன மலைக்கு போயிருக்கீங்க? நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். 2 மலை. இது பருவதமலை ஃபஸ்ட்டு, சரி, அடுத்து வெள்ளிங்கிரி. இப்போ இது வெள்ளிங்கிரி மலை முடிச்சோடனே இங்கே இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே 10ஆம் தேதி வாக்கில் வெள்ளிங்கிரி போனேன். இப்போ சதுரகிரி வந்துடுச்சு அப்படியே வரிசை. ஆனால் வெள்ளியங்கிரி பருவதமலை போகணும், மற்றவெல்லாம் போய்ட்டு வந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணதே நம்மளுக்கு பருவதமலையில் இருந்தேன். நாங்கள் ஃபஸ்ட்டு பிரான்மலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா இருக்கும், செங்குத்தா போயிட்டுருக்கோம். செங்குத்தாக இருக்கும். எங்கே இருக்கு? சிங்கம்னாரி பக்கம். எவ்வளோ அடி உயரம் இருக்கும்? அது 2500 அடி இருக்கும்.
மசூதி ரெண்டுமே இருக்குது. பிள்ளையார் கோயில் அந்த ஒரு மலையில் மட்டும் தான் 2 மதத்துக்கும் ஒன்றா இருக்குது. வேலூர்லையா? சிங்கமுனாரி மதுரை முன்னாடி இங்கே தானா? இன்னொரு நாள் வரும் திருப்பத்தூர்லேருந்து. நல்லா இருக்கும். மேலே கடையெல்லாம் இருக்கும் மலையில், எப்போவுமே இருக்கும். சும்மா காசு மட்டும் போதும். சும்மா நாளே கடை இருக்கும். இந்த மற்ற மலையிலாம் திருவிழா டைம் தான் கடை இருக்கும், ஆனால் அங்கே எப்போவுமே இருக்கும். கூட்டமும் அதே மாதிரி வந்துட்டே இருக்கும். ஆமாம். இது பாருங்க, சரியான வியூ பாயிண்ட் வந்து. ஆனால் இதோட நல்லா வியூ பாயிண்ட் மேலே சுற்றி பண்ண பார்க்கலாம்ல. இருக்கும், நல்லா இருக்கும். இதோட பாயிண்ட் சும்மா பாருங்க, நல்லா இருக்கு. சச்சவா என்ன வேறா செம்மையா இருக்கு. அதில் என்ன நிற்கலாமா? என்ன நிற்கலாம்டா. நான் எவ்வளோ ஒட்டில் நிற்கிறேன். இங்கே இருந்துட்டு இங்கே வர்றதுக்கு வித்தியாசம் தெரியும். ஆமாம், வந்து பாரு மச்சான். நான் ஒரு வழியாக அங்கே போய் பார்த்துக்கிறேன். உயரத்தில் பார்த்து வாங்க. பார்த்தனே பயப்படாம கீழே போய் கால வச்சுவாங்க. போ. ஆமாம், 4 வேலை நடக்கணும். அப்புறம் ஆமாண்ணா, உண்மையிலே இப்படி தான் இருக்கு. இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் ரிஸ்காக இருக்குண்ணே. வந்துட்டேன். சரி மச்சான், அந்த பாறை ஃப்ரெண்டாக குழம்பு இருக்கிறேன். இந்த இருக்காரு நல்லா சூப்பராக போகுதுல்ல. இந்த பாறை இந்த இதெல்லாம் பாறைலாம் எடுத்து போட்டு பார்க்கலாம், அதுதான் வந்துருக்குமா? அதானே இல்லை, அவர் தானே இருக்கு இருக்குங்களா? படி போதாம சார், படிக்கிறது. வாவ், பயங்கரமாக இருக்குங்க. இதில் இந்த குறுக்கு கம்பிலாம் காணுமே, இல்லை குறுக்க போடவே இல்லையா? சைடில் இந்த கம்பியெல்லாம் போட்டுருக்காங்க. நீ காலையில் விளையாட வேண்டிங்களோ? இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? வந்த தூரம் போகணுமா? ஓகே. என்ன நம்ம வந்த தூரம் போகணுமா? ஆமாம். மச்சான் மச்சான் மச்சான், வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி ஊற்றுதுங்க. காலையில் எத்தனை மணிக்கு? காலையில் 6 மணிக்கு கீழே ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் கிட்டத்தில் வந்துட்டோம். வாவ், சூப்பராக இருக்கு மச்சான் வாட்டர் ஃபால்ஸ். செஞ்சு பாருங்க, மேலே வந்து அப்படி அழகா இப்படி போயிட்டு இருக்கு. அழகா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதில் போய் நம்ம வந்து ஆட போகிறோம். வந்தா இருக்கு வரா, அங்கே ஊற்றுதுரா மீன் தெரியுதோ? வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டான். என்ன கொஞ்சம் தூரம் தான், நாங்கள் போகிறோம். இந்த பாதை எங்கே போதோ அங்கே போய் ஒரு ஆட்டத்தை நொறுக்குறான் மச்சான். எங்கடா போகுது மழை? இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்குன்னு. தண்ணி வந்து லைட்டாக கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கு. அந்த தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த தேஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி போகணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வரும்போதே வந்து சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து மூட்டு வலிக்கு உள்ளது.
வாழைக்காய் சிப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கே வேறு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே போட்டு விடாது. என்ன போகணுமோ வாட்டர் ஃபால்ஸுக்கு? இங்கே பாருங்க சின்ன சின்ன மீன்லாம் உள்ள தெரியுங்க பாருங்க. ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆமாம் முள்ளு மாதிரி இருக்கு. ஆமாம் முள்ளு தான் பார்த்து வாங்க. பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம். இல்லைன்னு வருது காற்றலாம். இந்த இடத்துல தண்ணிட்டம் செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க தண்ணி இதுலேருந்து இப்படி போயிட்டுருக்கு. வெயில் அடிக்குது, ஜில்லுன்னு காற்று வருது. ஆமாம் கீழே சூடு, மேலே ஜில்லுன்னு. வலிக்கிட்டு போறீங்களா? நல்லா இருக்கு. ஆனால் கீழே விழுந்தவங்களும் எலும்பு கூட தேராது. சரியான சுலபா போயிட்டு இருக்கு. இந்த அது வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேங்க. தண்ணி இல்லாதவே. ஆமாம் மச்சான் நான் அது வரைக்கும் போய் பார்க்க போகிறேன். இங்கண்ணா 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 ஆண்டா நிற்க போகிறேன். ஹாய், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிலில் வந்து வெப்பரை காய போகிறோம். பாருங்க இங்கேருந்து ஃபோன் எடுத்து வராம வந்துட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்க. ஐயோ தண்ணி செமையாக ஊற்றிட்டு இருக்கு. இங்கே பாருங்க ஃபோன் எடுத்துருந்தா வாங்க அப்படியே வருமா? அப்படியே போயிட்டு கம்மியாக வருது. இன்னும் நிறைய வர இடத்துல இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். முன்னாடி போனோம்னா இன்னும் நிறைய. இதுக்கு மேலே போக முடியாது, அவ்வளோதான். உட்காந்துருவானே செம்மையாக இருக்கு. பயங்கரமாக இருக்குங்க. பின்னெல்லாம் முடிச்சுட்டே வாங்க. மச்சான் இங்கே வாலியா வரலையா? முடியா அந்த அதோடய வலிக்குது வா. அப்படியே நான் காய்ஸ் நான் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டேன் காய்ஸ். இங்கே பாருங்க செம்மையாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு மேலே வந்து போனால் ரொம்ப வழுக்கு, ரொம்ப டேஞ்சரு. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டோம். ஏன்னா வழுக்கி விழுந்தோம்னா அது வழியாக அப்படியே போயிடுவோம். இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்க தண்ணி சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? எக்கடி இருக்குது. இங்கே பாருங்க பயங்கரமாக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. தெரியுதா? நான் தெரியல. நீ தெரியுறடா. இருட்டா தெரியுறா. எங்கிட்ட உள்ள போ, உள்ளக்க போ, கேமராக்குள்ள போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குற்றாலத்துக்கு வந்திருக்கோம். குற்றாலம் இல்லைடா, இன்னும் குற்றாலத்துக்குலாம் ஒரு நாள் போயிட்டு வருவோம். ஐயோ நான் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எடுத்துட்டு வரலடா மச்சேன். இதுக்கு மேலே போகிற ரிஸ்க்கு. நின்று மச்சேன். ஓகே பயங்கரமாக இருக்கா? இந்த இடத்துல ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் குகைக்குள்ள எந்த சிவலிங்கமும் இல்லையே. ஆனால் விளக்கு எடுத்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இந்த உள்ளுக்கு விளக்கு மட்டும் இருக்கு. ஒரு 2 விளக்கு மட்டும் இருக்கு. வேற எதுவும் இல்லை. அங்கே போவோம்.
காய்ஸ் இது வந்து 3வது வாட்டர் ஃபால்ஸ். அதில் குளிக்க போகிறோம். 2 இடத்துல குளிச்சுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பயங்கரமாக வந்துட்டுருக்கு. நானுடா தொட்டாச்சு நீங்கள் வந்து ஆமாடா. ஐயோ தண்ணி குடிச்சிட்டு போட்டு போயிருக்கும்ல. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டார், ரொம்ப காஞ்சிருச்சு. காய்ஸ் இந்த அருவிக்கு பேர் குளிராட்டி அருவின்னு சொல்கிறாங்க. ஐஸ் கட்டி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு குளிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பயங்கரமாக ஜில்லுன்னு இருந்துச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் இருந்தோன்னு உடம்புனா பயங்கரமாக நடுங்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த அருவிக்கு பேர் குளிராட்டி அருவின்னு சொல்கிறாங்க. குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மரத்தடியில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தோம். கொண்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே என்ன மரத்தில் அத்திப்பழங்கள்லாம் நிறைய பழுத்து இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா சில அத்திப்பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தோம். மச்சான் இங்கே வரேன். இதாடா அங்கே போனது. லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். மச்சான் இங்கே வர இடத்த வர எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குல்ல. எனக்கு இந்த மீனெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு என்னோட குறிக்கோள். யானை பரப்பாதே அதெல்லாம். 2 மனுஷன் போகிறாங்க. காஞ்சிபுரத்தில் வந்து ஓகே வெங்கடேஷ் மேடம் இருக்கும். ஓகே. விமல் வேலூர். விஜயகுமார் கிருஷ்ணகிரி. ஹாய் அபிஷேக் சென்னையிலேருந்து. ஓகே ஓகே. ஹாய் வினோத் சென்னை. பிரணவ் ஸ்லோன். கார்த்தி சிங்கார சென்னை. ஓகே ஓகே. ஒரகடம் சீனி. சேனல் நேம் பூம் ஸ்பாட். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணு. என் பேரும் சீனி, சென்னை. வணக்கம் கலை, மதுரை. ஓகே. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யானை சாணி கிடக்கு அணுக்கணியா. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டுருக்கோம்ல, ஈரமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதெல்லாம் போயிட்டுருக்கோம். முதல்ல கீழே மேலே ஏறி வந்தோம், இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம்.
என்னாச்சு முள்ளு குத்திடுச்சா? செப்பல் போடாமல் வந்தால் அதே நிலமை. ஆனால் இந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தில் இருக்கும்போது செப்பல் போட்டிருக்கும்போது வழுக்கும். அதே ஒன்று. ஏன்னா நான் போன மலையிலே பெஸ்ட்டான மலைன்னா அதுதான். பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது, சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேரில் ஒரு 5 பேரும் முன்னாடி போய்ட்டுருக்கோம், பாதி பேர் பின்னாடி வந்துட்டுருக்கேன். சாயங்காலம் இருட்டாக இருக்கே, பகலையில் இவ்வளோ இருட்டாக இருக்கே, இருட்டில் எவ்வளோ இருட்டாக இருக்கும். பயங்கரமாக இருக்கு. இந்த அகத்தியரோட உருவம் மேலே இருக்குது, கீழே வந்து விநாயகர் சொன்னாங்க. ஆமாம், அகத்திய மலையிலே பின்னாடி அந்த மலையிலே அகத்தியர் உருவம் தெரியும். அது சூப்பராக இருக்கும். சரியான காட்டு மரம். என்ன மரம் அது? இவ்வளோ பெருசாக இருக்கு. இவ்வளோ அவசரம் பாரு. என்ன கோயில்? என்ன கோயில் அது? என்ன கல்யாணம்ண்ணா? கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா வனாகாளியம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் கூட வந்தால் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டிங்கனாலே உங்களோட ட்ரக்கிங் வந்து இதோட முடிஞ்சுன்னு அரைச்சிக்க வேண்டியதான். ஏன்னா கோயிலுக்கு வந்து நம்ம நெருங்கிட்டோம். கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தரமகாலிங்கிற கோயில் வந்து வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்குள்ளே வந்து போகிறதுக்கு தயாராகிட்டோம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் தவசிப்பாறை. ஆனால் இப்போதைக்கு இங்கே போகிறதுக்கு வந்து அலோடு கிடையாது. ஏன்னா ரொம்பவே டேஞ்சரான பாதைங்கிறனால இப்போதைக்கு வந்து இங்கே போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எங்களோட ட்ரெக்கிங்கை முடித்து கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான வேறு லெவலில் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு காலையில் 9 மணிக்கு ஏற ஆரம்பித்து 4:30க்கு தான் இங்கே கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம். உடம்புலாம் பயங்கரமாக டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப பசியாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டுருந்தாங்க. போனோன்னு ஒரு ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு உள்ளே போனோம். கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுக்க அளவு கிடையாது, ஆர்ச் வரைக்கும் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. உள்ளே வந்து செக்யூரிட்டி போட்டு கேமராலாம் போட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ்டர்லாம் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் வீடியோ வந்து எடுக்க முடியல. இந்த சதுரகிரி மலையில் மட்டும்தான் சிவன் வந்து சாய்ந்தாப்புல இருக்கிற மாதிரி காட்சி தராரு. இதில் எந்த மலையிலையுமே இந்த மாதிரி பார்க்க முடியாது. கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா மேலே போய் சாமி கும்பிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா மலை இறங்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வனகாளியம்மன் கோயிலை தாண்டி இப்போ கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுதுங்க. 6 மணிக்கெலாம் கீழே போயிட்டு சிற மாதிரி பார்க்கணும். இருட்டுறதுக்குலாம் போயிடணும் கீழே. எங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்தவங்களாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து இருக்கும்போது பயங்கரமான வியூ பாயிண்ட்டுங்க. சூரியன் வந்து ஒரு பக்கம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே தண்ணி சலசலன்னு ஓடி இருக்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு இங்கே பார்க்கும்போதே. இவ்வளோதுக்கு நான் வந்து ரசித்து நான் அந்த பார்த்ததில் ஏறும்போது. ஆனால் ரிட்டன் வரும்போது பயங்கரமாக இருந்துச்சுங்க. நாங்கள் எவ்வளோ நேரம் அங்கே இருந்தோம்னு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இருட்டினதுக்கப்புறம் தான் நான் கீழே இறங்க ஆரம்பித்தோம். ஏன்னா அவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. எட்டு மணி ஆச்சா? வீடியோ எடுத்துனேன். கரெக்டாக 8 மணிக்கு அடிவாரத்துக்கு வந்துட்டான். ஓ, நம்ம 3 பேர் தானே வந்திருக்கான். இன்னும் பாதி பேர்லாம்